ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, உங்களில் சில பேர் ஷேர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதில் ஒருத்தரும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் இன்ட்ராடே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் இருப்பீங்க, ஒரு சிலர் F&O ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இதிலலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன ட்ரேடிங்க்கு டேக்ஸ் கால்குலேஷன் எப்படி வரும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எந்தெந்த ட்ரேடிங் நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போவோம், எதாவது நம்ம கேபிட்டல் கெயினில் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஸ்னஸ் இன்கம்னா எப்படி டிரைவ் பண்ணணும், பிஸ்னஸ் இன்கம்மை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஜென்ரலாக ஷேர் ட்ரேடிங்னே இல்லை, நார்மல் பிஸ்னஸ்க்குமே இதில் சொல்லியிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கி விற்பீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே விற்கலாம், இல்லைன்னா 1 வீக் 2 வீக்ஸ் 1 மந்த்து அந்த மாதிரி லாங் டேர்மில் நீங்கள் வச்சிருந்து கூட விற்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ஒரு பிகினராக உள்ளே வரும்போது ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்னன்னே தெரியாத ஒருத்தர் அப்படின்னு உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வாங்கி விற்று பார்ப்பாங்க. அது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கேவும் விற்கலாம். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பார்த்தோம்னா ஸ்டாக்ஸில் நான் சொல்கிறது, நம்ம F&Oக்கோ இல்லை ஃபியூச்சர்ஸ்க்கோ நம்ம போகல. நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ICICI எடுத்துக்கோங்க, HDFC பேங்க் எடுத்துக்கோங்க, SBI எடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் பார்த்தோம்னா இன்ட்ராடே பண்ணி பார்ப்பாங்க. இன்ட்ராடே மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. நம்ம இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வாங்கி தான் விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது, விற்றுட்டும் வாங்கலாம். அடுத்து வாங்கிட்டு விற்கிறதுனா, நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினது உங்களுக்கு ரேட் மேலே போகுது அப்படின்னா, ஒரு 1100 போகுது அப்படின்னா, நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுட்டீங்க, 1100 ரூபாய்க்கு விற்றுட்டீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். இது இன்ட்ராடே அப்படிங்கிறது. இதுக்கு டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் கெயின் மாதிரி கால்குலேட் பண்ண முடியாது. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பிஸ்னஸ் இன்கம், ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம். பிஸ்னஸ் இன்கம்ன்றதை விட ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம். ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் பார்த்தோம்னா, நமக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்முக்கு இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்லாம் கிடையாது. நமக்கு நீங்கள் என்ன ஸ்லாபில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்லாபில் பார்த்தோம்னா நமக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ட்ராடேலேயே நீங்கள் பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய்க்கு பார்த்தோம்னா அந்த 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்கள் என்ன டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிறீங்களோ அதில் தான் உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபாய்க்குள்ளே சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, நியூ டேக்ஸ் ரெஜிம் படி பார்த்திங்கன்னா நீங்கள் 5% ஸ்லாபில் இருப்பீங்க. அதுவே 7 லட்சத்தில் இருந்து 10 லட்சத்துக்குள்ளே இருக்க ஸ்லாபில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் இன்கமுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10% ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. அதுவே 10 லட்சத்தில் இருந்து 12 லட்சம் ஸ்லாபுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா 15% ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. உங்கள் ஸ்பெக்குலேஷன் இன்கம் 15% ஸ்லாபுக்கு போயிடும். ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அடுத்து டெலிவரியில் வாங்குறத பற்றி பார்க்கலாம். டெலிவரியில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்கி இத்தனை நாள் வச்சுருக்கோன்ற கண்டிஷன்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வாங்கி நாளைக்கே விற்கலாம், அடுத்த வாரம் விற்கலாம், அடுத்த மாதம் விற்கலாம், நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் வச்சுருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடு ரேட். ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் மாதிரி கிடையாது. இன்ட்ராடே மாதிரி உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாபில் வராது. இது எப்படி வரும்னா, இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெலிவரியில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 இயர்க்குள்ளே வாங்கி விற்கிறீங்கன்னா 15% தான் ஃபிக்ஸடு. உங்களுக்கு ஸ்பெக்குலேட்டிவில் வந்த மாதிரி இன்கம் இன்க்ரீஸ், அதாவது இன்கம் அதிகமாக ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டில் அதிகமாகிட்டு போகும். 5% இருக்கும், 10% ஆகும், 15 ஆகும், 20 ஆகும், 25 ஆகும். உங்களோட இன்கம்மை பேஸ் பண்ணி அது மாறிக்கிட்டே இருக்கும். அதே ஷார்ட் டேர்ம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரேட்னா உங்களுக்கு அவ்வளோதான். 15%னா 15% தான். நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இன்கம் கிராஸ் ஆனாலும் 50 lakhs போதோ 1 crore போதோ அதெல்லாம் உங்களுக்கு கணக்கே கிடையாது. 15%னா 15% தான். நீங்கள் 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக 15% வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு மட்டுமே கிடையாது, ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டுக்குமே இதுதான். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க, ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே 15% வரும். மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி இதுதான் உங்களுக்கு வரும். அடுத்து லாங் டேர்ம் மீன்ஸ் நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே 1 இயருக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி வாங்கி கரெக்டாக 1 இயர் கழித்து விற்கிறீங்க
அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10%. இதுவும் அதே தான். உங்களுக்கு வந்து என்ன இன்கம், எவ்வளோ இன்கம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 10%னா 10%. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டுக்கும் இதே தான் வரும். ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டுனா மியூச்சுவல் ஃபண்டுக்கு சொல்கிறேன், இதுதான் வரும். இப்போ இதுலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேக்ஸ் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷார்ட் டைம் ஆகட்டும் லாங் டைம் ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 நாள்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம தனியாக வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுலேயே நீங்கள் வந்து 2 விதமாக பார்த்துருக்கிறீங்க. எப்படின்னா இப்போ ஷார்ட் டைம் லாங் டைம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டு 10%. லாங் டேர்ம்னா 10%, ஷார்ட் டேர்ம்னா 15%. அதுவே நீங்கள் வந்து ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் ரேட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் நம்ம கால்குலேஷன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட். நம்ம எப்படி நம்ம வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐசிஐசியில் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் பை பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து 3:30 மணிக்கு செல் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா அப்படி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது நீங்கள் 1000 ரூபாய்க்கு 100 ஷேர் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா அதிகமாகிடுது. 1000 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 1100 ரூபாய்க்கு போயிடுது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் இன்கமாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் உங்களோட இன்கம் எந்த ஸ்லாபில் இருக்கோ அதில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட்னா நீங்கள் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. இதையே நீங்கள் இன்ட்ராடேல பண்ணாமல் அதே ஐசிஐசிஐ பேங்க்கு இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ ஷார்ட் டைமில் வச்சுக்கோங்களேன், 1 இயர்க்குள்ளே சேல் பண்ணுறீங்க, 1 இயர்க்குள்ளேயும் அதே 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் வாங்கினது 1,10,000 ரூபாய்க்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த 10,000 ரூபா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அந்த 10,000 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறீங்கன்னா 30% ஸ்லாபுக்கு போயிடுவீங்க. அதுவே நீங்கள் லாங் டேர்மில் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்டையே வச்சுக்குவோம். 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, 1,10,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 10,000 ரூபா தான் ப்ராஃபிட்டு. அதே லாங் டைம் கேபிட்டல் கெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% ஸ்லாபில் இருப்பீங்க. இப்போ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு 3 விதமாக வருது. நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவாக பண்ணி 10,000 ரூபா ப்ராஃபிட்னா நீங்கள் 30% கட்டுறீங்க. அதே நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரேட்டில் 10% கட்டுறீங்க. ஷார்ட் டைமில் பண்ணியிருக்கீங்கன்னா 15% கட்டுறீங்க. இது ஒரு செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவே தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இதே தான். ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்டுக்குமே இதே கான்செப்டில் தான் வரும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டு ஓகே, நான் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய கால்குலேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டில் அதாவது 12 மாதத்துக்குள்ளே விற்றீங்கன்னா ஷார்ட் டைமு, 12 மாதத்துக்கு மேலே விற்றீங்க அப்படின்னா அது வந்து லாங் டைமு. இதுவே நான் ஈக்விட்டி ஓரியன்டடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா ஷார்ட் டைம் தான். 36 மாதம் வரைக்கும் ஷார்ட் டேர்மாகவும் 36 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாகவும் இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து நான் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்லேயே நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் விற்றுருக்கீங்க அப்படின்னா ஸ்லாப் ரேட்டில் வந்துடும். அதே லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா 20%. பட் அங்கே என்னன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது இல்லையா, இன்ஃப்ளேஷன் ரேட்டில் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இருக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாயா ஆயிரும். ஸோ அந்த 30,000 ரூபா இருக்குது இல்லையா, அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி நம்ம போடும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இன்ஃப்ளேஷன் ரேட்டு பேஸ் பண்ணி போடும்போது குறையும். ஸோ நீங்கள் அந்த பெனிஃபிட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு நீங்கள் 20%ல் நம்ம வந்து பே பண்ணிட்டு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்விட்டி ஓரியன்டடுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் F&O செக்மெண்ட்டுக்கு வரும். ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டர்ன் ஓவர் கால்குலேஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து க்ரோவோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் வந்து 400 லாட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லாட் வந்து 5,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு லாட் 5,000 ரூபானா 400 லாட் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5,000 லாட் இன்ட்டு 400 ரூபான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா வரும். லாட் 5,000 ரூபாய்க்கு வாங்கி லாட் வந்து நீங்கள் வந்து 5,100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,40,000 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஜென்ரலாக நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க அப்படின்னா
20,40,000 உங்கள் டர்ன் ஓவரு அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்குவீங்க. ஏன்னா நீங்கள் செல் பண்ணியிருக்காது 20,40,000 நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் டர்ன் ஓவர் வந்து 20,40,000 அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்குவீங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 20,40,000 உங்கள் டர்ன் ஓவர் கிடையாது. உங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது இல்லையா, அந்த ப்ராஃபிட் 40,000 அந்த 40,000 தான் உங்களுடைய டர்ன் ஓவர். அதுவே பாருங்கள், அதே இது வந்து ஒரு 4,000 வாங்கி 3,900 நீங்கள் வந்து விற்றுருக்கீங்க. ஓகேவா? ஏசியன் பெயிண்ட்ஸு இதில் லாட் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 500 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து 4,000 இன்ட்டு 500 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதே 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணியிருப்பீங்க. 20 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3,900 தான் சேல் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 19,50,000 நீங்கள் வந்து விற்றுருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே 50,000 நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கேயுமே நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ, அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டர்ன் ஓவரில் தான் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் உங்களுக்கு வந்து 50,000 தான், -50,000 கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் அதே இது வந்து இப்போ இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு பார்த்துருக்கோம். ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதை நீங்கள் சேல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 6,500 சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது 500 வரும். இந்த 500 உங்களுடைய டர்ன் ஓவர். அடுத்து ஆப்ஷன்ஸ்லேயும் அதே தான். நீங்கள் 4,500 வாங்கி 3,700 நீங்கள் விற்றுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 வந்து பார்த்திங்கன்னா லாஸு. பட் இந்த 800 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணக்கூடாது. அதுவுமே உங்கள் டர்ன் ஓவர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 40,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் உங்களுடைய டர்ன் ஓவர். அடுத்து ஏசியன் பெயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50,000 நீங்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து இந்த 40,000 லெஸ் பண்ணணுமானா லெஸ் பண்ணக்கூடாது, 40,000 ஆட் பண்ணணும். ஸோ பண்ணினீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வந்துருச்சு. உங்களுடைய டர்ன் ஓவர் 90,000. லாஸ் பண்ணின 40,000 உங்கள் டர்ன் ஓவர் தான், ப்ராஃபிட் பண்ணின அமௌண்ட்டும் உங்களுடைய டர்ன் ஓவர் தான். ஸோ 40,000 + 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 டர்ன் ஓவர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 இதுக்குள்ளே சேர்ந்துடும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 500 + 800 நீங்கள் எல்லாம் டோட்டல் பண்ணும்போது 91,300 ரூபாய் உங்களுடைய டர்ன் ஓவர். இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வந்து என்னவா கன்சிடர் பண்ணணுன்னா, நீங்கள் அங்கே லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் காட்டினா பார்த்தீங்களா, ஸ்பெக்குலேட்டிவ் ஆகட்டும் இல்லை வந்து டெலிவரி ட்ரேடில் ஆகட்டும், இங்கெல்லாம் நீங்கள் காட்டின மாதிரி இப்போ நான் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 20,40,000 விற்றுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி 40,000 என்னுடைய ப்ராஃபிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 19,50,000 நான் விற்றுருக்கேன், ஸோ எனக்கு இங்கே 50,000 லாஸு, ஸோ இந்த 40,000 50,000 போக எனக்கு -10,000 லாஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாக்காக வாங்குறீங்க, விற்கிறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டாக்காக நீங்கள் வாங்க கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ட்ராக்டை தான் பை பண்ணுறீங்க. நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இங்கே நீங்கள் கான்ட்ராக்டை தான் பை பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 22,000 பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்ட்ராக்டாக தான் வாங்குறீங்க. 20,000 ரூபா கான்ட்ராக்ட் நீங்கள் பையோ செல்லோ பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதை வாங்கி இன்னும் ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ இன்றைக்கோ இதுலேயுமே இன்ட்ராடே பண்ணலாம். இந்த 20,300 இருந்து மார்க்கெட் வந்து 20,500 போகலாம், இல்லை 19,000 வரலாம் அப்படின்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்கனாலோ. ஓகேங்களா? நீங்கள் கான்ட்ராக்டை தான் பை பண்ணுறீங்க, கான்ட்ராக்டை தான் செல் பண்ணுறீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து ப்ரீமியம் தான் கொடுக்குறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஸ்டாக் பை பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இது ஸ்டாக் கிடையாது, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்டுக்கு இப்போ லைக் நீங்கள் வந்து இப்போ எல்ஐசி கட்டுறீங்க இல்லையா, அதே தான். இப்போ எல்ஐசி ஒரு லைஃப் இன்சூரன்ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ நம்ம போடுறோம்னா எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க. அது வரலாம், வராமலும் போகலாம். அதே கான்செப்ட். அதுக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க இல்லையா, ஸோ அது ஒரு கான்ட்ராக்ட். எனக்கு
இந்த உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுன்னு எனக்கு பணத்தை கொடு, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலையா எனக்கு அந்த பணத்தை கொடுக்காத. புரியுதுங்களா? இது வந்து நம்ம 2 பேர்த்துக்குமான கான்ட்ராக்ட். அதே தான் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறவங்களுக்கும் பை பண்ணுறவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேல்யூங்கிறது உங்களுக்கு டர்ன் ஓவர் கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் வேல்யூவோட ஃபைனலில் என்ன அவுட்புட் வருதோ, ப்ராஃபிட்டோ லாஸோ, அதுதான் நமக்கு வந்து டர்ன் ஓவர். ஸோ அதுபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 91,300 ரூபா அப்படிங்கிறது உங்களுடைய டர்ன் ஓவர். இப்போ இந்த டர்ன் ஓவருக்கு எனக்கு வந்து அப்படியே டேக்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணணும். பிஸ்னஸ் மீன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அங்கே ஸ்பெக்குலேட்டிவில் வந்து நான் வந்து 10,000க்கு வாங்கி 11,000 ரூபாய்க்கு விற்றேன்னா எனக்கு 1,000 ரூபாய் இன்கம்மு, அந்த 1,000 ரூபா ஸ்லாப் ரேட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கேயும் அப்படி வருமானு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி கிடையாது. இப்போ இங்கே தான் வந்து பிஸ்னஸ் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பிஸ்னஸ் இன்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான டேக்ஸ் கால்குலேஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1 crore அபோவ் 1 crore அப்படின்னு 2 செக்மெண்ட்டாக பிரிப்பாங்க. நார்மல் பிஸ்னஸ்க்கு, நான் F&Oக்காக சொல்லலை. அது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இயர்லி ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணணும் அப்படின்னா பிலோ 1 crore அபோவ் 1 crore இப்படி தான் வச்சுக்கோங்க. இப்போ பிலோ 1 crore இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டு நான் டேக்ஸ் ஆடிட் அப்படின்னு உங்களுக்கு 2 கேட்டகரி வருது. அது என்னங்க டேக்ஸ் ஆடிட்டு நான் டேக்ஸ் ஆடிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் ஆடிட்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பண்ணுற பிஸ்னஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும், சேலரி கொடுப்பீங்க, ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா இது பண்ணிட்டீங்க, பர்ச்சேஸு, சேல்ஸு, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அது எல்லாமே ஃபைலில் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ப்ராப்பராக வவுச்சர்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இயர் எண்டு முடிஞ்சவொன்னா நான் இந்த பிஸ்னஸ்க்காக நான் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டரை கொடுத்து நீங்கள் அதை வந்து ஆடிட் பண்ணணும். ஓகே, இவர் கொடுத்துருக்காரு, இவர் வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இந்த பிஸ்னஸ்க்கு இவர் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அதுக்கான வவுச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நாங்கள் வந்து செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனி ஃபார்ம் இருக்குது, 3CB 3CDன்னு. அந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றது அது எல்லாமே மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டு. இது வந்து 1 crore மேலே இருக்கிறவங்களுக்கு. இப்போ இதே 1 crore கீழே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா சிம்பிளாக இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ நீங்கள் 1 crore பண்ணியிருக்கீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல நான் டேக்ஸ் ஆடிட்டில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாக பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து ஃபுல்லாக பேங்க்கில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது. இன்கேஸ் நீங்கள் கேஷும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் சேல் பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து கேஷில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 8% எனக்கு வந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 1 crore உங்கள் டர்ன் ஓவர் அப்படின்னா 8% இன்கம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, நம்ம அங்கே டேக்ஸ் ஆடிட் பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களுடைய வவுச்சர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கும் வவுச்சர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அது வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு ஒரு தனி ஃபார்ம் இருக்குது, 3CB 3CDயில் போட்டு நம்ம அப்லோட் பண்ணோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு 1 crore உங்களுடைய டர்ன் ஓவர் அப்படின்னா அதுக்கு 8% போட்டிங்கன்னா 8 லட்ச ரூபா வரும். இந்த 8 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து டேக்ஸ் கட்ட ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 crore வருமானம், அதுக்கு 8% எனக்கு வருமானம் வந்துச்சுன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வவுச்சர்ஸ்லாம் எதுவும் மெயின்டைன் பண்ணணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பர்ச்சேஸு, சேல்ஸு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் மட்டும் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா, ப்ளஸ் உங்களுடைய GST ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா 8% வருதுன்னா 8 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன இன்கம் ஸ்லாபில் வரீங்களோ அந்த ஸ்லாபில் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டிட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அதாவது நான் டேக்ஸ் ஆடிட்டு. இதுவே நீங்கள் பேங்க்கில் பண்ணுறீங்க, செக்கில் தான் நீங்கள் வந்து அமௌண்ட், அதாவது நீங்கள் சேல் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் செக்கில் தான் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8% தேவையில்ல, 6% நீங்கள் எஸ்டிமேட் பண்ண போதும். 1 crore பண்ணியிருக்கீங்க, அந்த 1 crore rupeesமே நீங்கள் வந்து பேங்க்கில் தான் நீங்கள் வந்து பணம் வரவு வந்திருக்கு அப்படின்னா 6 லட்ச ரூபா இன்கம் காட்டினால் போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டு நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய டர்ன் ஓவர் வந்து 91,300 ரூபா உங்கள் டர்ன் ஓவர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து 91,300 ரூபாய்க்கு
8% எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் வந்து இன்கமாக காட்டியே ஆகணும். 8% எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னா 7304 ரூபா. இது நம்ம 6% கூட எடுத்துக்கிட்டு போகலாம். இந்த 91,300 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது F&O ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இங்கே போய் கேஷ் கட்டி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பேங்க் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். உங்கள் ப்ரோக்கருக்கு பேங்க் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அதுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் நீங்கள் வந்து பேங்க் வழியாக தான் உங்களுக்கு பேங்க்குள்ளே கிரெடிட் வந்திருக்கும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம முன்ன பேசணும் இல்லைங்களா, கேஷாக இருந்தால் 8%, நீங்கள் பேங்க்கில் வந்துருக்குது அப்படின்னா 6%. ஸோ இது வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். நீங்கள் வந்து ப்ரோக்கர்ட்டை கேஷாக கட்டி நீங்கள் திருப்பி ப்ரோக்கர்ட்டை வந்து கேஷாக வாங்கலை, உங்களுக்கு அக்கௌண்ட் வழியாக தான் போயிருக்கு, அக்கௌண்ட் வழியாக தான் உங்களுக்கு அந்த லாபம் வந்து உள்ளே வந்திருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 6% காட்டினால் போதும். ஸோ இந்த 91,300 ரூபாய்க்கு நீங்கள் 6% இன்கம் எஸ்டிமேட் பண்ணினீங்கன்னா 5,478 ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் காட்டியே ஆகணும். இது வந்துச்சுன்னு இந்த 5,478 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்லாப் ரேட் இருக்கீங்களோ பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேலரியில் என்ன ஸ்லாபில் இருக்கீங்களோ சேம் தான். நீங்கள் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து சேலரி உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுனாலும் பிஸ்னஸ் இன்கம் எதுவாக இருந்தாலும் இருக்குது அப்படின்னா இந்த 5,478 ரூபா 30%ல் டேக்ஸ் கால்குலேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம், 40,000 ரூபா தான் ப்ராஃபிட்டு, 50,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்கான், ஓகேவா, அடுத்து வந்து ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டு, மறுபடியும் ஒரு 500 ரூபா லாஸ் அப்படின்னா 10,000 ரூபா லாஸில் தானே இருக்குது, நான் எதுக்கு ப்ராஃபிட் காட்டணும் அப்படின்ற கொஸ்டின் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது பிஸ்னஸ் இன்கம். ஓகேங்களா, உங்களுடைய டர்ன் ஓவர் அப்படின்றது வந்துருச்சு. 91,300 ரூபா உங்கள் டர்ன் ஓவர் வந்து. ஸோ வேறு வழியே கிடையாது. ஒன்று 6%ல் பண்ணி 5,400 ரூபா வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 5% ஸ்லாபில் இருக்கீங்க அப்படின்னா 274 ரூபா வரும். ஓகேங்களா, அதே 10% ஸ்லாபில் இருக்கீங்க அப்படின்னா 547 ரூபா வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்லாபுக்குமே மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா 1,643 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையஸ்ட்டு டேக்ஸாக இருக்க போகுது. இதில் நீங்கள் எஜுகேஷன் சேஸ் எல்லாமே சேர்த்துனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அப்படின்றது 1,700 ரூபா. நம்ம லாஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம எதனால் வந்து 6% எஸ்டிமேட் பண்ணி நம்ம வந்து ஒரு 1,700 ரூபா டேக்ஸ் கட்ட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸு. இப்போ நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் ஆடிட் பண்ணாமல் நீங்கள் வந்து வித்தவுட் டேக்ஸ் ஆடிட்டில் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைலிங் பண்ணுற சார்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு டேக்ஸ் ஆடிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவை பொறுத்து மினிமம் அப்படின்றது 10,000, மேக்ஸிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஆடிட்டினுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தான் உங்களோட டர்ன் ஓவர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ கொடுத்து நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணுறதுக்கு பதிலாக அழகாக ஒரு 1,700 ரூபா நம்ம வந்து டேக்ஸை கட்டிட்டு போயிடலாம். நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ. நம்ம அந்த ஃபார்ம் சொன்னோம் இல்லைங்களா, 3CB 3CD இதெல்லாம் நம்ம எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு 10,000 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வருது, மினிமமாக வச்சுக்கோம். 10,000 ரூபா ஃபீஸ் வருது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு 1,700 ரூபா டேக்ஸை கட்டிட்டு நம்ம வந்து போயிடலாம். நம்ம எப்போ டேக்ஸ் ஆடிட் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த ஆடிட் ஃபீஸ்க்கு மேலே போகுது இல்லைங்களா. இப்போ ஒரு 15,000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது, ஒரு 20,000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி இந்த எஸ்டிமேட் பண்ணும்போது ஒரு 20,000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக டேக்ஸ் ஆடிட் போய்க்கலாம். டேக்ஸ் ஆடிட் போயிட்டு நமக்கு என்ன லாஸோ அதை நம்ம காட்டி நம்ம வந்து லாஸை கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுதான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். 20 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கி 20,50,000 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 50,000 ரூபா ப்ராஃபிட். அடுத்ததில் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 19,50,000 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன். ஸோ 50,000 ரூபா லாஸு. நீங்கள் ஷார்ட் டேர்மில் லாங் டேர்மில் பண்ணுற மாதிரி ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி +50,000 -50,000 50,000 ரூபா ப்ராஃபிட்டு 50,000 ரூபா லாஸு. ஸோ நெட்டாக எனக்கு 0 தான் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா ரிட்டன் ஃபைல் ஆயிரும். நாளை பின்ன
2 வருஷம் 3 வருஷம் கழித்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே பக்காவாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நோட்டீஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் F&O டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும். பிஸ்னஸாக தான் எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ இதில் வந்து எனக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னா 6% என்ன வருதோ நீங்கள் இன்கமாக காட்டிட்டு போயிட்டீங்கன்னா ரிஸ்க் கிடையாது. இல்லை நான் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும் அப்படின்னா கூட டேக்ஸ் ஆடிட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்பராக பண்ணி ஃபைல் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிஸ்க் நாளைக்கு உங்களுக்கு தான். ஓகேங்களா? இதுதான் இந்த வீடியோ. நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். டாட்டா பை பை, see you.